அனைவருக்கும் வணக்கம். ஈனா ஒளி அலைவரிசைக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இலக்கியம்னா என்ன, இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இலக்கியம்னா என்ன அப்படின்னா, காலத்தை எதிரொலிக்கும் கண்ணாடி தான் இலக்கியம். அதாவது ஒரு காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை ஒரு செய்யுளாவோ, கதையாவோ, கட்டுரையாவோ, கவிதையாவோ சொல்லியிருப்பாங்க. ஒரு காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை சொல்லலாம். அப்புறம் அங்கே வாழக்கூடிய மக்களோட நாகரிகம், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வடிவத்தில் இப்போ கதையாவோ கட்டுரையாவோ சொல்லியிருப்பாங்க. அதுதான் காலத்தை எதிரொலிக்கும் கண்ணாடி அப்படின்னு சொல்லி இலக்கியத்தை சொல்லுவோம். இப்போ இலக்கணம்னா என்ன அப்படின்னா, விதிமுறைகளை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டா ஒரு குறள் எடுத்துக்கிடுவோமே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் முதலடியில் 4 சீர் இருக்கணும், 2வது அடியில் 3 சீர் இருக்கணும், அதுக்கப்புறம் வெண்பாலை இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுதான் விதிமுறைகள். அதை தான் இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இலக்கியம்னா ஒரு காலத்தில் நடந்ததை சொல்கிறது, இலக்கணம் அப்படின்னா அதனுடைய வடிவத்தை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை வகுக்கிறது தான் இலக்கணம். இனிமேல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன இலக்கியம் வளர்ந்தது அப்படிங்கிறத அடுத்த வர காணொலியில் பார்ப்போம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.